ஹே ஹலோட ஆர்மிஸ், இன்றைக்கி நம்ம மை லவ் ஆஃப் லைஃப் ஜங்குக் மினி சீரீஸோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ போன பாட்டில் இதோட முடிச்சு நம்ம அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அண்ட் ஒரு இம்பார்ட்டண்டான திங், என் வாய்ஸ் கேட்டாலும் தெரிஞ்சிருக்கும், நைட் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். டைம் என்ன தெரியுமா? லெவல் 26 ஆகுது கரெக்டாக. வீட்டில் எல்லோரும் தூங்கிட்டாங்க. அதுவும் எங்கே உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன்? மொட்டை மாடியில் டெரஸில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லோரும் தூங்கிட்டாங்க. எவனாச்சும் எழுந்திரிச்சு கண்டுபிடிச்சாங்க, அவ்வளோதான், செத்துருவேன். ஸோ அதை பேசிகிட்ருக்கேன். ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? போன பாட்டில் அதோட முடிச்சிருந்தேன். நீங்கள் தான் வந்து ஜங்குக்கோட மேரேஜுக்கு போயிருப்பீங்க. ஸோ அந்த பொண்ணை பார்த்துட்டு தான் நின்றுட்டுருப்பீங்க, ஜங்குக்கு பின்னாடி தான். ஸோ தேங்கும் ட்ரூ உங்ககிட்ட தான் நின்றுட்டுருப்பாங்க. ஸோ அதோட முடிச்சிருந்தோமா? இப்போ அதில் கனெக்ட் பண்ணிக்கலாமா? பொண்ணு அப்படியே இறங்கி வர, அவங்களாம் வாயை ஓப்பன் பண்ணி அந்த பொண்ணவே பார்த்துட்ருக்கீங்க. எவ்வளோ அழகாக இருக்கால. ஃபோட்டோவில் பார்த்ததோட நேரில் தான் செம்ம க்யூட்டாக இருக்கா. ஜங்குக்கு நல்ல வாழ்க்கை கிடச்சா சந்தோஷம் தான். அப்படி நீங்கள் அந்த பொண்ணவே பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கோட பேக் போஸ்ட் மட்டும் தெரியுது. ஸோ ஜங்குக்கோட ஹேரு அந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு வேட்டி சட்டையோட செம்ம க்யூட்டாக இருக்கார். அந்த பொண்ணு ஒரு ரெட் சாரீ மாதிரி வேர் பண்ணியிருப்போம். ஸோ அது அப்படியே நடந்து வந்துட்டுருக்கா. அந்த பொண்ணு நான் சிரித்து நடந்துட்டுருக்கா. கிட்ட இருக்கிற அவரோட தோழிகள்லாம் இருப்பாங்க, லைக் அந்த மணப்பெண் கூட நிறைய பேர் நடந்துருவாங்களே, அவங்க கூடலாம் பேசி ரொம்ப சிரிச்சிட்டே நடந்து வந்துட்டுருக்கா. அதை பார்க்கவே உங்களுக்கு கொஞ்சம் யாருனே தெரியாத பொண்ணாக இருந்தாலும் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறத பார்க்க, சரி நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது, ஸோ இவ்வளோ ஹாப்பியாக இருக்கா, நல்லா இருந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படி நின்றுட்டுருக்கீங்க. பிகாஸ் நீங்கள் அவ்வளோ லவ் பண்ணியிருப்பீங்க ஜங்குக்கா. இப்போ வந்து அவர் கிடைக்க மாட்டா தெரிஞ்சு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் சரி ஜங்குக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சி உங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே நின்று ஜங்குக்கே தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் அந்த பொண்ணை லைட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கீழே குமிச்சிட்றீங்க. ஸோ அந்த பொண்ணை வந்து அப்படியே உங்கள் ஜங்குக்கிட்ட வந்து உட்காந்துருக்கா. அப்படியே கொஞ்ச நேரம் ஏறலாம் மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு. தாலி எடுத்து கட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாதிரி ஃபாகியாக ஆகுது அந்த பிளேஸு. லைக் ஏதோ வந்து கிச்சனில் வெடிச்சிட்டு போல். ஸோ உங்களுக்கு சவுண்டு கேட்டிருக்கோம். நீங்களும் ஒரு நிமிஷம் அப்படியே ஃப்ளின்ச் ஆகிருப்பீங்க. ட்ரூனா உங்களுக்கு பிடிச்சி, சரி ஒன்றும் பயப்படல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காதை பற்றிக்கிறா. லைக் ட்ரூ வந்து கொஞ்சம் டாம்பாய் மாதிரி கேரக்டருங்கனால அவளுக்கு அவ்வளோ சீக்கிரம் பயம் வராது. ஸோ தேங்காங்கே ஃப்ளின்ச் ஆகிடுறாரு. பட் வந்து ட்ரூனா சுத்தமாக ஒன்றும் பயப்படல. ஜஸ்ட் உங்களை பிடிச்சி காதை மூடிட்டு ஒன்றும் பயப்படாத ஜஸ்ட் ஏதோ வந்து சும்மா வெடிச்சிட்டு போல அப்படி சொல்லிட்டு உங்களை கன்சோல் பண்ணிகிட்டு இருக்கா. அதுக்குள்ளே வந்து அது வெடிச்சதுனால அப்படியே ஃபுல்லாக ஃபாகியாக ஆயிடுது. அப்படி வந்து ஒரு மாதிரி புகை மூட்டமாக இருக்குது. உங்களால் எதையுமே பார்க்க முடியல. ஸோ ட்ரூனா உங்கள் கையை பிடிச்சிக்கிறா. தேங்கோட கையை கூட பிடிக்கல. ஸோ உங்கள் கை தான் அவ்வளோ டைட்டாக பிடிச்சிக்கிறா. எங்கேயும் போயிடாத, இங்கே ஏறு அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை, பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சிக்கிறா டைட்டாக. ஸோ அதுக்குள்ளேயே வந்து நீங்கன்னா வந்து இப்படி வந்து ஒரு ஃபாகியாக இருக்கிறதுக்கும் இப்போ ஜங்குக்கு வந்து மேரேஜ் நடக்க போகிறதுக்கும் உங்களுக்குனா ஒரு மாதிரி இருக்குது. ஸோ பழைய மெமரிஸ்லாம் வருது. ஸ்டார்டிங்கில் நீங்கள் எப்படி பார்த்துருப்பீங்க? லைக் ட்ரூ உங்களுக்காக சண்டை போட்டுட்ருக்கும் போது சீனியர்கிட்ட நீங்கள் மாட்டி தவிச்சிட்டு இருக்கும்போது ஜங்குக்கு வந்து அவ்வளோ மாசாக கையை பிடிச்சி இப்படி தான் நடந்துக்குவியான்னு கேட்டிருப்பார். அப்போ வந்து ஜங்குக்கோட ஃபேஸு, அதுக்கப்புறம் நீங்கள் அவர்கிட்ட போய் பேசினது, சின்ன சின்ன விஷயம், அவர் வாலிபால் விளையாண்டது, கிரவுண்டில் நடந்து போனது, மேம் கிட்ட திட்டு வாங்குறது, மேம் கிட்ட நல்ல பேர் வாங்குறது, வைவாவில் நடந்தது, ஸ்போர்ட்ஸ் டேயில் நடந்தது, அண்ட் லாஸ்ட் இயர் அவர் விட்டு போகும்போது நடந்தது, அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு கூட கிஸ் பண்ணது, எல்லா மெமரிஸும் அப்படி வந்து ஒன் பை ஒன்னாக நினச்சி பார்த்துட்ருக்கீங்க. அந்த பொண்ணு வந்து ஜங்கு கூட சண்டை போட்டது, அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போய் விழுந்தது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே வந்து உங்களுக்கு கண்ணன் தண்ணியே வந்துடுது. அப்படியே வந்து கீழே குனிஞ்சிடுறீங்க. ஸோ வந்து ட்ரூ உங்கள் கையை தான் பிடிச்சிட்ருப்பா. அப்போ வந்து இதோ வந்து உங்கள் கழுத்தில் படுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஃபாகியெல்லாம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்து போகுது. இந்த சைடு யாரோ வந்து உங்கள் கையை பிடிச்சிக்கிறாங்க. நீங்கள் நினச்சிக்கிறீங்க ஹேங்காக தான் இருக்கும். ஸோ அவர் ட்ரூ நினச்சி நம்ம கை பிடிச்சிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரூ கையை தான் வந்து ரைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. ஸோ அப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. லைக் அந்த ஃபாகிலாம் வந்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது. இது என்னென்னு பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த ட்ரூக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. போய் நம்ம இங்கேருந்து வெளியே போகிறது நல்லது அப்படி சொல்லி ட்ரூ கை பிடிச்சிட்டு இருக்குல்ல, இந்த சைடு கை பிடிச்சிருந்தாங்க, வேகமாக வந்து இழுத்துட்டு போகிறாங்க. உங்களுக்குலாம் ஒன்றுமே புரியல. அதான் ட்ரூ தான் வந்து இழுத்துட்டு போகிறா போல. பட் ட்ரூ கை இப்படி இருக்காது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கோலே. ரூம்குள்ளே தள்ளி கதவை சாத்துறாங்க. அந்த ரூம்குள்ளே லைட்டாக ஃபாகியாக இருக்குது. பட் எத்தாப்பில் இருக்கிறவங்க ஃபேஸ்லாம் நல்லாவே தெரியும். என்ன ட்ரூ இங்கே கூப்பிட்டு வந்திருக்க, வெளியே போவேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்த்தா அந்த அத்தனைக்கு ஜங்குக்கெலாம் உன்னை பார்த்து, என்ன பொண்டாட்டி, இப்போ வேறு என்ன மேரேஜ் ஆகிடுச்சு, ஜாலியாக இருக்கலாம் அப்படி சொன்னேன். உங்களுக்குனா இப்போ வந்து ஜங்குக்கு முன்னாடி நிற்கிறாரு, பேசுகிறாரு, பொண்டாட்டின்னு கூப்பிட்றாரு, வேறு யாரும் நினச்சி நம்மக்கிட்ட பேசுகிறாரா, உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்படி வந்து ஒரு வாய்ஸு, ஒரு கண்ணு, மூக்கு, அதை மட்டும் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு எதுவுமே வந்து ப்ராசஸ் பண்ண முடியல. ஸோ அப்படி பார்த்துட்ருக்கீங்க. என்னடி ஸ்டாச்சு மாதிரி இருக்கேன், நீ மட்டும் தான் லவ் பண்ண நினச்சி அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து பொறுமையாக கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்குனா அவ்வளோதான், ஹார்ட்டு பட்டர்ஃப்ளை எல்லாமே மாற்றி லவ்ட்டு அடிச்சுக்குது. பட்டர்ஃப்ளைஸ் அப்படியே பிச்சுட்டு வெளியே வந்துடும் போல, அந்த அளவுக்கு நின்றுட்டுருக்கீங்க. இப்போ இந்த தாலிக்கு நான் சொந்தக்காரன் அப்படி சொல்லிட்டு உங்கள் கழுத்தில் இருக்கிற தாலி வந்து அப்படி தொட்டு கட்டுறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் கீழே கொஞ்சம் பார்க்குறீங்க, உங்கள் கழுத்தில் தாலி இருக்குது. இப்போ நடந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்குள்ளேயே சவுண்டு கேட்குது, செம்மையாக சவுண்டு கேட்குது. கீழே ஒயன் எங்கடி போனேன், ஏன் லூசு நாய் அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். வேறு யாரும் இல்லை, ட்ரூ தான். இன்னும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு பாஸ் அதிகம் போல், என்னோட அதிகமானு சொல்லிட்டு கிட்டே வந்து அப்படியே வந்து
நெக்கில் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு எப்படி நினச்சி பாருங்க, நீ வந்து ஒன் சைடாக ஒரு பையனை லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த பையனை. அந்த பையனை உங்களை கொஞ்சம் கூட பார்க்க மாட்டேன். அந்த பையனுக்கு உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. திடீர்னு ஒரு ரூமில் இருக்கும்போது வந்து ஒரு ஃப்ளர்ட் பண்ணிட்டு உங்கள் கணத்தில் லைக் உங்களை டச் பண்ணால் எப்படி இருக்கும், அப்படி நீங்கள் வந்து ஒரு மாதிரி கனவாக நிஜமாக அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ட்ரூனா கீழே அப்படி கத்திட்டுருக்கா. ஸோ நீங்கள் வந்து தள்ளுங்க அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பயந்து ஒரு மாதிரி அந்த ஃபீல் உங்களுக்கு சொல்ல தெரியல. ஸோ அப்படியே தள்ளி விட்டுட்டு அப்படியே வந்து வெளியே ட்ரூ நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே கொஞ்சம் ஃபாக்லாம் குறைச்சிருக்கும். அங்கே இடத்துல ஒருத்தவங்க நிற்கிறாது, அது மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ ட்ரூ நாங்கள் கையை பிடிச்சிட்டு போய் நான் இவ்வளோ பயந்துட்டு தெரியுமா அப்படி சொல்லிட்டு உங்களை பிடிச்சி வெளியே கொண்டு வந்துட்டுருக்கா. ஸோ அப்படியே வந்து அந்த மேரேஜ் ஹாலை விட்டு வெளியே வந்து பார்த்தா நீங்கள் வந்து லைக் அந்த தாலியோடு நின்றுட்டுருக்கீங்க. என்னடி இது உங்கள் கழுத்தில் எப்படி அப்படி சொல்லிட்டு ட்ரூனா அதை பிடிச்சி பார்த்துட்ருக்கா. எல்லாடி அப்படின்னு சொல்கிறக்குள்ளே ஜங்குக்கு பின்னாடி வந்து உங்களை பேக் ஹக் பண்ணிட்டு இவன் என்னோட பொண்டாட்டி இவங்களால ஒன்றுமே கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்கா. ட்ரூக்கு நான் செம்ம கண்டாயிடுச்சு. யாருக்குடா ஒன்றான்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படியே வந்து ஜங்குக்கு அடிச்சிடுவாங்க போல். இல்லை இருடி அவன் ஏதோ தெரியாமல் என்னடி தெரியாமல் உனக்கு என்ன நடந்துச்சா தெரியுமா, இப்போ என்ன நடந்துச்சு நீ சொல்கிற அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே சரி இப்போ சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கார் ஜங்கு. உங்களை தான் உங்கள் ஐஸை மட்டும் தான் பார்த்துட்ருக்காரு. ட்ரூனா கொப்பா வாங்க நான் இங்கே கேட்டுட்ருக்கேன். ஒருத்தா என்னை பார்த்தா எப்பரா தெரியுது உனக்கு ஜோக்கர் பண்ண மாதிரி தெரியுது அப்படி சொல்லி நீங்கள் போய்ட்டு அப்படியே அடிச்சிடுவீங்க போல். அந்த அளவுக்கு வந்து ட்ரூ செம்ம கண்டாக இருக்கா. ஸோ வந்து அடிக்கிற அளவுக்கு போயிடுறான். நீங்கள் நான் அவனை பிடிச்சி எடுத்துட்டு இருடி எப்படி சொல்லிட்டு இழுத்துட்டு இருக்கீங்க, நீங்கள் இன்னும் குனிஞ்சதில் நிம்மறவே இல்லையே அப்படி குனிஞ்சிட்டே தான் நிற்கிறீங்க. ஸோ என்ன நினச்சி சொல்கிறாரு உங்கள் ஃப்ரெண்டுக்கு இவ்வளோ ப்ரொடெக்டிவாக இருக்கா பாரு ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். என் பேரை சொல்லாத அது இல்லை அப்படின்னு ட்ரூ நான் கத்திட்டு இருக்கா. அதுக்குள்ளே வந்து நான் நினச்சிட்டு சொல்கிறேன்னு சொல்கிறேன். 2 பேரும் அமைதியாகிட்டு அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன், எப்படி பார்த்தேன் தெரியுமா அப்படி சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் போகிறான். நீ வந்து அவ்வளோ அழகாக உன் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரி தலையை கொஞ்சம் மாதிரி காலேஜ்குள்ளே என்ட்ராய் வந்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் இயர் ஃப்ரெஷர்ஸாக தான் வந்துட்டு இருந்தேன். நான் அங்கேருந்து ஒன்று அப்படியே பார்த்தேன், அவ்வளோ க்யூட்டாக தேவதை மாதிரி அங்கே எனக்கு தெரிஞ்ச நீ போட்டிருந்த அந்த ஷால் லைக் உன்னோட ஷால் தான் ஃபஸ்ட்டு என்னை வந்து அட்ராக்ட் பண்ணுது. அவன் எனக்கு வந்து அந்த கலர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி பிளாக்கிஷாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து பார்த்தேன், ஒயிட் வித் பிளாக் தான் இருந்துச்சு. ஸோ நான் அப்படியே வந்து என்னடா கலர் இது எங்கள் பிடிச்ச கலராக எப்படி சொல்லி திரும்பி பார்த்தேன். பட் நீ ரொம்ப அழகாக அவ்வளோ க்யூட்டாக வந்து நான் வந்துட்டு இருந்தேன். நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கும் நீ வந்து அவ்வளோ க்யூட்டாக இருந்தீங்க. ஃபஸ்ட்டு உன்னை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போயிட்டு அந்த லீ கேங் வந்து உன்னை பிடிச்சி சண்டை பிடிச்சிட்டு இருந்தாங்க, அவனை திட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரேகிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு இவ்வளே வந்து சமாளிச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்ககிட்ட வந்து தடுக்கிறதுக்காக வந்தேன். ஸோ அவங்க பேசுறதெல்லாம் வந்து கேட்டுட்டு தான் நின்றுட்டு இருந்தேன். ஸோ நீயே தப்பிச்சிடன்னு பார்த்தேன், பட் நீ தப்பிக்கல. அவங்க ரொம்ப ஓவராக பேசினாலும் தான் நான் வந்து உன்னை காப்பாற்றினேன். ஃபஸ்ட்டு உன் கண்ணிலே எனக்கு புரிஞ்சிருச்சு நீ வந்து என்னை வந்து இந்த லவ்வோடு பார்க்குறேங்கிறது. பட் அப்படியே நான் விட்டுகிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து உன்னை எல்லா பிளேஸ்லேயும் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்துட்ருப்பேன். எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. நான் உனக்கு எப்போவுமே பார்த்துட்டே தான் இருப்பேன். அன்றைக்கி வந்து கூட என் நேம் கேட்டேன், அவ்வளோ அமைதியாக இருந்தது. எனக்கு நீ ரொம்ப க்யூட்டாக தெரிஞ்ச. எனக்கு அப்போவே உன்னை இழுத்து வச்சு கிஸ் அடிக்கணும்னு தோணுச்சு. பட் என்ன நான் ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ நான் உனக்கு எப்போவுமே செட் அடிச்சுட்டு இருந்தேன் எல்லாத்துலேயுமே. அதுக்கப்புறம் தான் வந்து தோணுச்சு இவள் நமக்கு சரியாக இருக்க மாட்டான், லைக் நான் உனக்கு சரியானவன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதனால தான் வந்து நான் வெறுத்து ஒதுக்குற மாதிரி நடித்தேன். பட் அதுக்கப்புறமும் வந்து உன்னால் என்னால் உன்னை மறக்கவே முடியல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் தேடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு வரும்போது தான் எனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ண லிஸ்ட்டில் மின்னியூன்னு ஒரு பொண்ணு இருந்தாள். ஸோ நான் அவளோட ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் அவள் ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி இருந்தால் அதனால தான் அக்செப்ட் பண்ணேன். பட் அவள் வந்து நான் அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு தான் எனக்கு அக்செப்ட் பண்ணியிருக்கா. ஸோ அதனால எனக்கு ரொம்ப காண்டாயிடுச்சு. நான் வந்து அவளை திட்டினேன். நான் அவளை லவ்லாம் பண்ண கிடையாது, ஜஸ்ட் உன்னை வந்து மறக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அவகிட்ட போனேன். அதுக்கப்புறம் எனக்கு மேரேஜ்னு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. எனக்கு அப்புறம் தான் அந்த பிளான் தோணுச்சு அப்படி சொல்லிட்டு வள ஜங்கு சொல்லிட்டு இருக்காரு. அப்பா அவனே உனக்கு விளையாட என் ஃப்ரெண்டோட ஃபீலிங் தான் கிடச்சிச்சான்னு ட்ரூனா அப்படியே அந்த பாஞ்சுன்னு அடிக்க வரா. இருடி அப்படி சொல்லிட்டு உங்கள் கண்ணில் ஆனந்துக்கு நீரே வந்தது. என்னடி அழுகிற, இல்லை இது ஆனந்துக்கு நீரை என்ன புளுத்தி கண்ணீரோ, அவன் வந்து உன்னை எப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு நான் ட்ரூக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஸோ அப்படியே வளவலன்னு திட்டிகிட்டே இருக்கா செங்க கூப்பிட்டு. இல்லை நீ அவனுக்கு எப்படி வந்து லவ்வை வந்து வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. ஸோ அதனால தான் அப்படி சொல்லிட்டான். நான் சப்போர்ட் பண்ணியும் உன் புருஷன்ல அப்படி சொல்லிட்டு ட்ரூனா அப்படியே வந்து மாறி நின்றுட்டுருக்கா. ஸோ லைக் வந்து பின்னாடி வந்து டேங் வந்து பேக்கப் பண்ணுறா. ட்ரூவை பொறுக்கினா கையாடுறா அப்படி சொல்லிட்டு அவள் ஆல்ரெடி கோவத்தில் இருப்பா. எல்லா கோவமும் அவன் பக்கம் திரும்பி அப்படியே புடனிலே ஒரு தட்டுத்தட்டும். என்னடிச்சாலும் அவங்க பாரு புருஷன் வந்து ஆசையாக ஹக் பண்ணா நீ எப்படி பண்ணுறேன் அப்படின்னா கொன்னே போடுவேன். ஆல்ரெடி நான் கோவத்தில் இருக்கேன்னா அதான் வந்து கூல் பண்ணுறேன்னு இந்த ரொமான்ஸ்க்கு வந்து குறைச்சல் இல்லை அப்படி சொல்லிட்டு ட்ரூ சுருஷன் நின்றுட்டுருக்கு. அப்படியே சந்தோஷமாக தான் சரி. இன்னொன்று சொல்கிறேன், இவன் மட்டும் ஏதாச்சும் ஹர்ட் பண்ணான்னு தெரிஞ்சுன்னா ஒரு சின்ன கால் அப்படி சொல்ல முடியலையா, என்ன ஒரு சிக்னல் என்ன கொடுக்க முடியுமோ கொடு, நான் வந்து தினமும் வந்து ஒன்று பார்ப்பேன் வந்து அவ்வளோதான். சரி கையாடே இதை செத்துருவா, சைக்கோவாக மாற்றிடாதீங்களா என்ன அப்படி சொல்லிட்டு ட்ரூ போகலாம். நீங்கண்ணா அவ்வளோதான் ட்ரூ போயிட்டாலாம்.
ஆல்ரெடி நீங்கள் வந்து பேச தெரியாது, அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டுருப்பீங்க. லவ் பண்ணுற பையனாக இருந்தால் அப்படியே வந்து ஒரு மாதிரி சைலண்ட்டாக ஆகிடுவீங்க. ஸோ அப்படியே வந்து அவனையே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. கொஞ்ச நேரத்துக்கப்புறம் ஜங்குக்குனா உங்கள் கண்ணையே பார்த்துட்ருக்கான். உங்களால் வந்து அவங்க கூட ஐ கான்டாக்டும் மேக் பண்ணி முடியல. ஸோ அப்படியே வந்து தலையை குனிஞ்சிடுறீங்க. என்ன பண்ணாட்டி தலையை குனிஞ்சிட்ட போல். அப்புறம் என்ன, மேரேஜ் வந்து மூத்த கழுத்தில் தலையை கட்டிட்டேன், இனிமேல் என்ன அப்படியே வந்து வள திட்ட போகிறாங்க, வா உள்ள அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ வந்து ஃபாக் ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு. எங்கள் மாப்பிள்ளையும் பொண்ணையும் காணும் அப்படின்னு பார்த்தா பொண்ணு வந்து மயக்கம் போட்டு கிடக்குறா. ஐயோ பொண்ணுக்கு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோட நீங்களும் ஜங்குக்கும் நீங்களும் கையை பிடிச்சிட்டு வரதுள்ள பார்த்து ஜங்குக்கு யார் அந்த பொண்ணு கழுத்தில் தாலி இப்படி அவங்க அம்மாவுக்கு நான் மயக்கிற மாதிரியே இது. அம்மா சொல்லுங்கள், நான் வந்து இவள் கழுத்தில் தான் தாலி கட்டிட்டு எனக்கு இவ்வளோ தான் பிடிக்குன்னு சொன்னேன். ஃபஸ்ட்டே வச்சு சொல்லி தொலைஞ்சா நான் என்ன கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் நான் சொன்னேன். இப்படி பண்ணி தொலைச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா லைட்டாக திட்டிட்டு அதுக்கப்புறம் சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகுது அப்படின்னு கேட்டோன்னே, எனக்கு வந்து ஆல்ரெடி லவ்வர் இருக்கான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறான். எனக்கு பிடிக்காத மேரேஜ் தான் அந்த பொண்ணு சொன்னோன்னே, யாராவது அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு அப்படியே வந்து நின்று தான் மயக்கம் தெளிஞ்சு உட்காந்து சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் என்ன சந்தோஷம் முடிஞ்சில்ல அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு உங்களை ரூமுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. எங்கடா போகிற சம்பிரதாயம் முடிக்காமல் டேரக்டாக ஃபஸ்ட் நைட் இப்படி சொல்லணும், உங்களுக்கு நான் ரொம்ப சரியாகிடுது அப்படி அந்த டீக்கு தலையை குனிஞ்சுக்கிறீங்க. என்ன இப்படி பேசுகிறான் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் வந்து அப்படியே எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி இம்ப்ரெஸ்ஸாக போயிடுது. ஸோ எல்லோரும் அப்படியே வந்து மூஞ்சி திருப்பிக்கிறாங்க. லைக் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு எல்லாத்துக்கும். எல்லோரும் முன்னாடி இப்படி சொன்னோன்னே இப்போது அந்த ஒரு ஈவினிங் லைக் ஒரு 7 o'clock போல் தான் இருக்கும். ஸோ நீங்களும் வந்து ஜெக்கியும் ரூமில் தான் இருக்கீங்க. என்னங்க இப்படி கூப்பிட்டு வந்துட்டீங்கன்னு. ஆமாம் நீ என்னை எவ்வளோ லவ் பண்ண சொல்லு, எனக்கு தெரியும் லைக் தேங்க்ஸ் சொல்லுவோம் அவ்வளோ. பட் எனக்கும் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் வந்து உன் லைஃப்பில் தேவையில்லைன்னு தான் தோணுச்சு. ஏன் அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா, நீ வந்து நல்லா படிக்கிற பொண்ணு, நானும் நல்லா தான் படிப்பேன், எங்கே நம்ம 2 பேரும் வந்து இப்படி ஜாயின் ஆனால் இந்த மாதிரி இருக்குமோ சொல்லிட்டு எனக்கு சரியாக ரீசன் தெரியல. பட் வந்து உனக்கு நான் சரியில்லாத மாதிரி எனக்கு தோணுச்சுன்னா அப்படிலாம் கிடையாது. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, ஸ்டார்டிங்கில் அது ஏன்னு தெரில. பட் ஏன் உங்கள் மேலே ஒரு விஷயம் தெரில, பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை அப்படின்னோடனே விதி கடைசியில் எப்படி சேர்த்து வச்சுருக்கா. விதி சேர்த்து வச்சுச்சா சார் பொறுக்கித்தனம் பண்ணி 420 ஃபுல்லாக 420 அப்படியே வந்து அப்படியே வேட்டை மாற்றி என் மேலே தாலி கட்டிட்டு எப்படி அது தன்னால் வெடிச்சிச்சா இல்லை நீ வெடிக்க வச்சியானா. தேங்கு இல்லை ஜிம்முன்னு தான் வெடிக்க வச்சானோண்ணா. ஜிம்முன்னு அது யார், தேங்கோட ஃப்ரெண்டு. ஸோ அவன் தான் வெடிக்க வச்சானோன்னு தெரியும்டா. உங்கள் 2 பேர் வச்சுட்டு அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அவன் ஷோல்டராக இருக்கிறீங்க. அப்புறம் என்ன பண்ணாட்டி ஃபஸ்ட் நைட்டு இது என்ன ஃபஸ்ட்டு ஈவினிங்கா சூத்து போட்டு அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்குது. இது ஈவினிங் தான் ஆகுது, இன்றைக்கெலாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சையாகிட்டு அப்படி பில்லோவில் ஃபேஸை பறி பண்ணிட்டு அப்படி படுத்துக்கிறீங்க. ஐயோ என் பொண்ணாட்டி இவ்வளோ ஷையாக இருக்கான் அப்படி சொல்லிட்டு இப்படியே வந்து ஒரு 5 years பாஸ் ஆகுது. இப்போது வந்து ட்ரூக்கும் தாயமுக்கும் மேரேஜ். ஸோ நீங்கள் அங்கே தான் வந்து ரெடி ஆகிட்ருக்கீங்க. செம்ம பியூட்டிஃபுல்லாக ஒரு ட்ரெஸ் வேர் பண்ணிட்டு நீங்கள் ரெடியாக நின்றுட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து 2 month ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ஸோ அப்படியே ட்ரெஸ் வேர் பண்ணி நின்றுட்டுருக்கீங்க. ஸோ மினு வாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. எங்கே மினோ இருக்க கீழே வாடி அப்படின்னு நீங்கள் கத்துனோன்னா வரேம்மா ஏம்மா அப்படி பண்ணுற அப்படி சொல்லிட்டு வேகமாக ஒரு பொண்ணு வெளியே வந்துட்டா. பார்த்தா அது உங்களோட பொண்ணு தான். அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 4.5 years இருக்கும், நல்லா பேசுவா. ஸோ அப்படியே இறங்கி வந்துட்டு இருக்கா. ஸோ அவரும் ஒரு குட்டி கவுன் மாதிரி தான் போட்டிருக்கா, லைக் அவரோட நீ வரைக்கும் இருக்கும். அதில் வந்து பின்னாடி ஒரு பெரிய போ வச்சுருக்கும். அதை கட்டுறதுக்கு தான் பின்னாடி ஜங்குக்குனா அவள் ஹைட்டுக்கு வந்து இந்த மினு ஹைட்டுக்கு வந்து குனிஞ்சிட்டு மினு ஓடாதடி அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சிட்டு பின்னாடி ஓடி வந்துட்டுருக்காரு. இது கட்டிட்டு வரமா மினு ஓடாதமா அப்படி சொல்லிட்டு பின்னாடி வந்து அப்படியே கட்டி விட்டுருக்காரு. ஐயோ அப்பாவை பண்ண பார்க்க எவ்வளோ ப்ளஸ்டாக இருக்குது. இதெல்லாம் நான் வந்து பாப்பனா இருந்துச்சு. இப்போ நான் பார்த்துட்டேன். என்ன மேடம் கனவு உலகத்தில் இருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு உங்கள் ஷோல்டரில் வந்து ஜங்குக்கு நான் அப்படி தட்டுவார். இதெல்லாம் வந்து நான் பார்ப்பேன்னு நினச்சேன். கடைசியில் வந்து என்னோடய கனவுலாம் நிறைவேறிச்சு. நான் இப்போ வந்து உனக்காச்சும் இப்படி இருக்குது, ஜஸ்ட் நீ வந்து என்னோட லவ்வோட பார்த்தேன். எனக்கு அப்போவுமே லெஸ்ட்டில் இருந்துச்சு தெரியுமா. எப்போ இருக்கி நான் சும்மா ஆல்ரெடி வயிற்று ஒரு பிள்ளை இருக்குடா, எத்தனை பிள்ளை கூட போய் தெரிலடா பேசாமல்னா. மேடம் தாங்கினீங்கன்னா ஒரு 15 பிள்ளை செத்துரு முடிச்சிருச்சு அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்களும் போய் அந்த மேரேஜ்லாம் அட்டன் பண்ணிட்டு நிற்கிறீங்க. ஹாப்பியாக மேரேஜ் அட்டன் முடிக்குது, இவ்வளோ ஹாப்பி என்டிங். ஸோ என்ன சொல்கிறது, ரொம்ப நான் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப இது வந்து இது மட்டும்தான் வந்து டியூரேஷனே ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் எடுத்த எல்லா பார்ட் இதுலேயும் கூட இந்தளவுக்கு டியூரேஷன் கம்மியாக நான் வந்து ஒரு 1 ஷாட்டாக இருக்கட்டும் எஃப்எஃபாக இருக்கட்டும் எதுவுமே போட்டதில்லை. பட் இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம கம்மியாக போட்டு வச்சுருக்கேன். எனக்கே அது காண்டாக இருக்குது. என்ன எனக்கு ஸ்டோரி லைன் கிடைக்கல என்ன கிடைக்கல எனக்கே சத்தியமாக தெரியல. பட் ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன். ஸோ பை கைஸ், டேக் கேர். பை பை.